சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 14. சிவ தந்தையை முதல் நம்பர் நடிகர் என ஏன் கூறப்படுகிறது? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் நடிப்பு நடிப்பதால். ஐந்து விகாரம் நமக்கு இருப்பதால் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என பரமாத்மா கூறுகிறார். முகம் மனிதர்களைப் போல் உள்ளது, செய்யும் காரியம் குரங்குகளைப் போல் உள்ளது என்று. யார் தற்காலிகமாக அங்கே இருப்பார்கள்? வேறு தர்மத்தில் இருக்கும் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். தேவதைகள் எவ்வாறு இருந்தார்கள், இப்போது எவ்வாறு உள்ளனர், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இருபத்தி 4 கேரட் தங்கமாக இருந்தார்கள், இப்போது இரும்பு போல ஆகிவிட்டனர். அதனால் கல்ப கல்பமும் இந்த நடிப்பை படிக்க வேண்டும். எத்தனை மதிப்பெண்களுக்கும் குறைவாக எடுத்தால் தோல்வி அடைந்தவர் என கூறுகிறார். முப்பத்தி 3 மதிப்பெண்களுக்கு குறைவாக. சந்நியாசிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ராஜ்யத்தை விட வைப்பார்கள் சந்நியாசிகள், ஈஸ்வரன் ராஜ்யத்தை அடைய வைக்கிறார். உங்கள் சத்கதி ஈஸ்வர நினைவின் மூலம்தான் ஏற்படும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஈஸ்வரனை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்க தொடங்கினால் பல கேள்வி உருவாகும். லேசானதும் கூட கடினமாக அனுபவமாகும். நன்றி. ஓம் சாந்தி.